ஹலோ, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் நான் சில பேபி ப்ராடக்ட்ஸ் பற்றி காட்ட போகிறேன். இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து நம்மளோட லைஃப்பை வந்து ரொம்பவே ஈஸியாக்கும். அதாவது டைம் அண்ட் எஃபர்ட்ஸை வந்து நல்லாவே சேவ் பண்ணும். இதெல்லாம் அத்தியாவசியம்னு சொல்ல மாட்டேன், பட் இது இருந்தால் நம்ம லைஃப் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்மளும் கொஞ்சம் ஃப்ரீயாக வெளியில் வரலாம். போஸ்ட்மார்ட்டமில் வீட்டிலேயே உட்காந்து குழந்தைய பார்த்துக்கிறது அப்படின்ற மாதிரியே மைண்ட் இல்லாமல் கொஞ்சம் நமக்கும் ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரீதிங் ஸ்பேஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம டே டு டே லைஃப்பை ஈஸி பண்ணுற ப்ராடக்ட்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து சாஃப்ட் ஃபுட் ஃபீடர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஓப்பனிங் மாதிரி இருக்குது, கேப் இல்லாமல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்ம பனானா ஒரு அவகேடோஸ் இதெல்லாம் வந்து நம்ம குக் பண்ணாமல் கொடுக்கறது அதெல்லாம் ஈஸியாக போடுறதுக்கு வசதியாக இருக்கும். இல்லைனா வந்து மேஷ் பண்ணுற பக்குவத்தில் இருக்கிற ஃபுட்டெல்லாம் நம்ம இதில் போட்டுக்கலாம். ஸோ நான் மோஸ்ட்லி குக் பண்ணாத ஃபுட்ஸ் போடுறதுக்கு யூஸ் பண்ணிப்பேன். மேஷ் பண்ணி குக் பண்ணுற ஃபுட்டெல்லாம் ஸ்பூனில் கொடுக்கறதுக்கு பார்ப்பேன். பட் இது ரொம்பவே யூஸ்ஃபுல். எஸ்பெஷலி நம்ம வந்து வெளியில் ட்ராவல்லாம் போகிறோன்னு வைங்களேன், ஒரு பனானாவை எடுத்து அப்படியே இதில் திணிச்சிட்டு நம்ம வந்து குட்டிக்கிட்ட கொடுத்தோம்னா அவங்க வந்து அந்த பல்லுக்கு வந்து அவங்களுக்கு சக் பண்ணவும் வசதியாக இருக்கும். அண்ட் அதோட ஃபுட்டும் வரும். ப்ளஸ் அவங்களுக்கு வந்து நம்ம ஏதாவது இன்ட்ரடியூஸ் பண்ண மாதிரியும் இருக்கும் சாலிட். அவங்களும் மற்றதுக்கு யூஸ் ஆகிப்பாங்க. அண்ட் இது வந்து அவங்க சப்பி ஃபினிஷ் பண்ண நம்ம அடியில் வந்து ரொட்டேட் பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் வந்து புஷ் ஆகி மேலே வருது. ஸோ இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ that would be my number one product. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த ஃபிலிப்ஸ் அவென்ட்டோட ஒரு ஸ்டெர்லைசர் இருக்குது. ஸோ பாட்டில் ஃபீட் பண்ணுற குழந்தைங்களுக்கு வந்து நம்ம பாட்டில்ஸை வந்து ஸ்டெர்லைஸ் பண்ணி காய வச்சு கொடுத்துரும். ஸோ அதுக்கப்புறம் கூட நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம், பாட்டில்ஸ் ஃபீட் பண்ணாத குழந்தைங்க. ஸோ என்னோடய குட்டி வந்து ஃபஸ்ட்டு 2 months மட்டும்தான் பாட்டில்ஸ் எடுத்துக்கிட்டாங்க. நான் பம்ப் பண்ணி கொடுத்தேன். அதுக்கப்புறம் பாட்டில்ஸே பிடிக்கல. ஸோ அதனால் இப்போ நான் எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னா அவங்களுடைய அந்த எதை எடுத்தாலும் வாயில் வச்சுப்பாங்க இல்லையா ஒரு ஸ்டேஜில். ஸோ அதுக்காக வந்து அந்த டாய்ஸ் எல்லாம் வந்து ஸ்டெர்லைஸ் பண்ணுறதுக்காக நான் அதை யூஸ் பண்ணுறேன். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதில் வந்து கொஞ்சமாக அடியில் தண்ணி விட்டுட்டு நம்ம வந்து இந்த லெவல் பார்த்துட்டு இது மேலே எதுவும் கேப்ஸ் இல்லாத மாதிரி நம்ம அதை ஃபிட் பண்ணிவிட்டு மேலேயும் மூடிட்டு நம்ம இதை வந்து ஆன் பண்ணி விட்டோம்னா வந்து அழகாக அந்த ஸ்டீம் வந்து அதை வந்து ஃபுல்லாக வந்து ஸ்டெர்லைஸ் பண்ணிவிடும். ஸோ 2 மோட் இருக்குது. ஒன்று ஜஸ்ட் ஸ்டீம் பண்ணிவிட்டு கொடுக்கறது, இன்னொரு மோட் வந்து ஸ்டீமும் பண்ணி வந்து காய வச்சும் கொடுத்துரும். ஸோ நான் வந்து பாட்டில்ஸ் கிளாஸ் ஐட்டம்ஸ்லாம் யூஸ் பண்ணால் வந்து இந்த காயிற மோடும் சேர்த்து யூஸ் பண்ணுவேன். பிளாஸ்டிக்ஸ் அப்படின்னா வந்து இந்த சைடு லெஃப்டில் திருப்பிட்டு ஜஸ்ட்டு ஸ்டெர்லைஸ் மட்டும் பண்ணுறது அந்த மாதிரி வச்சுட்டு அப்படியே காய போட்டுறது. இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சிலர் வந்து டிஷ்வாஷரில் போடுவாங்க, தட் இஸ் ஆல்சோ குட். பட் இந்த மாதிரி பண்ணுறப்போ வந்து ரொம்ப ஜென்டலாக வந்து ஸ்டெர்லைஸ் ஆகிறதுனால இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட் ஐட்டம் வந்து நேசல் ஆஸ்பிரேட்டர். ஸோ இது வந்து ஒரு சின்ன வேக்யூம் மாதிரி நோஸில் இருக்கிற அந்த இதெல்லாம் வந்து சக் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இது வந்து ரொம்பவே சாஃப்ட் செக்ஷன், வேக்யூம் அளவுக்கு ரொம்ப சொல்ல முடியாது. இது வந்து நம்ம ஸ்ட்ராவில் நம்ம இழுப்போம் இல்லையா, அதை விட இன்னும் கொஞ்சம் ஜென்டலாகவே இருக்கும் இது. ஸோ இதில் வந்து நிறைய மோட்ஸ் இருக்குது, மியூசிக்கோட அப்புறம் வந்து லைட்ஸோட. ஸோ குட்டீஸ் ஈஸியாக டிஸ்ட்ராக்ட் ஆகிடுவாங்க. ஸோ நமக்கு வந்து ஈஸியாக வந்து வெளியில் எடுத்துடலாம். நைட்டு வந்து ரொம்ப ஃப்ரீயாக தூங்குவாங்க. ஸோ இது வந்து நம்ம ஃபுல்லாக எடுத்து நல்லாவே க்ளீன் பண்ணிடலாம். ஸோ தனியாக நம்ம குழந்தைய பார்த்துக்கிற அந்த சமயத்தில் வந்து இது வந்து சச் அ சேவியர். ஏன்னா நைட் வந்து அவங்களுக்கு அந்த செஸ்ட் பிளாக் ஆகும்போது பால் குடிக்க மாட்டாங்க, ரொம்ப டயர்ட் ஆகிடுவாங்க. ஸோ அதெல்லாம் இந்த வந்து ரொம்பவே சேவ் பண்ணுது. ஸோ நெக்ஸ்ட் ஐட்டம் பார்த்திங்கன்னா வந்து ஹை சேர் சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி இது வந்து ஒரு போர்ட்டபிள் ஹை சேர்ன்ற மாதிரி சொல்லிக்கலாம். ஸோ இதை வந்து ஃபோல்ட் பண்ணி நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து கீழே வந்து ஒரு கார்பேஜ் பேப்பர் மாதிரி போட்டு விட்டு அதுக்கு மேலே இவ்வளோ போட்டு உட்காத்தி வச்சு இதை நான் கொடுத்துட்றது. மெயினாக இது வந்து ட்ராவல் ஃப்ரெண்ட்லி. ஸோ வெளியிலலாம் போனால் இந்த மாதிரி பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ஹோட்டலில் வச்சுக்கலாம். ஹோட்டல்லையும் ஹை சேர் இருக்கும், அது ப்ராப்ளம் இல்லை. பட் இந்த மாதிரி 2 கட்டம் ஏஜில் வந்து அந்த ஹோட்டல் ஹை சேர் வந்து நமக்கு பத்தாது. ப்ளஸ் இது மாதிரி இருந்ததுன்னா நம்ம டேபிள்லேயே நம்ம வந்து உட்காத்தி வச்சுக்கலாம். ஸோ ஈக்குவலாக வந்து அவங்களும் உட்காந்துருப்பாங்க, அவங்கள தனியாக உட்காத்தி வச்சோன்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ண மாட்டாங்க. ஸோ இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது என்னோடய ஃப்ரெண்டு கிஃப்ட் பண்ணாங்க. ஸோ ஐ எம் ரியலி தேங்க்ஃபுல். இட்ஸ் வெரி 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 யூஸ்ஃபுல். ஸோ தனியாக பார்த்துக்கிறதா இருந்தீங்கன்னா இதை கண்டிப்பாக வாங்குங்க, யூ ஒன்ட் ரெக்ரெட். ஸோ நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா பேபி ஃபுட் டிஸ்பென்சர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வந்து பால் கொடுக்கறதுக்கு பாட்டில் பார்த்துருக்கோம். ஸோ இது வந்து இந்த மஷி ஃபுட்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அது கொடுக்கறதுக்கான இது.
ஸோ நம்ம வந்து இனிஷியலாக ஃபீட் பண்ணும்போது நம்ம ஸ்பூனில் ஊட்டி விட்டால் தலையாட்டுறது, இல்லை வாயில் கரெக்டாக நமக்கு கொடுக்க விட மாட்டாங்க, தட்டி விடுவாங்க, அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. நம்ம பவுலையே கூட தட்டி விட்டுருவாங்க. நம்ம ஒரு 1/2 மணி நேரம் செஞ்சுருப்போம், அப்படியே கடாசிடுவாங்க. அதெல்லாம் வந்து சேவ் பண்ணும். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம உள்ளுக்குள்ளே வந்து போட்டுட்டு ஸோ ஸ்க்வீஸ் பண்ண தான் அந்த ஸ்பூன் கிட்ட அது வரும். அண்ட் இதுக்கு அழகாக ஒரு மூடியும் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து அவங்க சாப்பிட்லன்னா மூடி வச்சுக்கலாம். அண்டு நம்ம வந்து நடந்துக்கிட்டே கொடுக்கறது, வெளியில் ஃபீட் பண்ணுறது எல்லாமே ஓகே. அண்ட் ஒரு கையில் நம்ம பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்க்வீஸ் பண்ண மட்டும்தான் அதில் வந்து இந்த ஃபீடரில் வரும். ஸோ அவங்க கடாசி விட்டாலும் அது வெளியில் வராது. ஆனால் என்ன கன்சிஸ்டன்சி மட்டும் கரெக்டாக பார்த்துக்கணும். அண்ட் ஸ்மூத்தாக இருக்கணும், அப்போ தான் அது வழியாக வரும். ஸோ இது ரொம்பவே யூஸ்ஃபுல். ஸோ நெக்ஸ்ட் ஐட்டம் பார்த்திங்கன்னா வந்து இந்த ஷீட்ஸ். ஸோ இந்த ஷீட்ஸ் வந்து நாட் ஜஸ்ட் ஃபார் பேபி, நம்ம ப்ரெக்னென்ட் ஆன ஸ்டேஜ்லேருந்தே யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஹாஸ்பிட்டல்லலாம் பார்த்துருப்பீங்க, வயசானவங்களுக்கோ இல்லை வந்து ஆப்ரேஷன் அந்த மாதிரி பண்ணால் கூட இந்த ஷீட்ஸ் போடுவாங்க. இதெல்லாம் வந்து ரெகுலராகவே இப்போ அமேசானில் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. ரொம்பவே யூஸ்ஃபுல். ஆர் நம்மலாம் வந்து அர்லி டைமில் இந்த பீரியட்ஸ் அந்த மாதிரி டைமில் வந்து பெட் மேலே இதை போட்டுக்கிட்டாலும் பெட்டு வந்து க்ளீனாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸ்பெஷலி குட்டீஸ் வந்து நம்ம டைப்பர்லாம் சேஞ்ச் பண்ணும் போது வந்து பெட்டில் சேஞ்ச் பண்ணுறோன்னு வைங்களேன், அதுக்கு வந்து வசதியாக இருக்கும். அண்ட் வெளியூர்லாம் போகிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த ஷீட்டை போட்டுட்டு அது மேலே நம்ம சேஞ்ச் பண்ணோம்னா அடியில் படாது. ஸோ அந்த மாதிரி இது ரொம்பவே மல்டிபர்பஸ்லி வெரி வெரி யூஸ்ஃபுல். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது வந்து ஃபார்முலா பவுடர் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு. நம்ம வெளியிலலாம் போகும்போது அந்த பெரிய டப்பாவை தூக்கிட்டு போகாமல் இந்த மாதிரி பாக்ஸில் வந்து நம்ம வந்து கரெக்டாக மெஷர் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கிட்டோம்னா இது அப்படியே நம்ம வந்து பாட்டிலுக்குள்ளே வந்து கொட்டிட்டு அப்படியே தண்ணி விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு வந்து நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் ஆர் பல்கி ஐட்டம்ஸ் வந்து தூக்கிட்டு போகிறது கம்மியாயிடும். நம்ம சான்வி குட்டி ஃபஸ்ட்டு 2 வீக்ஸில் கொஞ்சம் சப்ளிமெண்ட் பண்ணேன் ஃபார்முலா. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஃபார்முலா பிடிக்கல. பட் வெளியில் போனால் வந்து கொஞ்சம் நர்ஸ் பண்ண முடியலன்னா இப்போ இதை வந்து கொடுத்து கொஞ்சம் ஏமாத்துறது. ஸோ அதுக்காக நான் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் ஐட்டம் பார்த்திங்கன்னா சேஞ்சிங் டேபிள்னு சொல்லிட்டு. ஸோ இது டயப்பர் எக்ஸ்க்ளூசிவாக நீங்கள் நிறைய யூஸ் பண்ணுறீங்கன்னா இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து கொஞ்சம் டாலாகவே இருக்கும். நம்ம ரெகுலர் டைனிங் டேபிளோ இல்லை ஏதோ ஒரு டேபிளை விட டாலாக இருக்கும். ஸோ நீங்கள் என்ன மாதிரி கொஞ்சம் டால் பர்சனாக இருந்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி வாங்கிக்கிறது ரொம்பவே பெட்டர். ஸோ இதில் வந்து சைடில் நம்ம டயப்பர்ஸ் வைக்கிற மாதிரி அண்ட் தேவையான ஐட்டம்ஸ் லைக் வைப்ஸு, அப்புறம் க்ரீமு, எண்ணெய் எல்லாமே நம்ம இதில் வச்சுக்கலாம். எனக்கு வந்து டயப்பர் சேஞ்சிங்கோ ஒரு பக்கம் யூஸ் ஆனாலும் அவங்கள குளிக்க பண்ணுறதுக்கு முன்னாடி மசாஜ் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அதுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப குனிஞ்சு பண்ண வேண்டாம். தனியாக பார்த்துக்கிறப்ப இது வந்து ஒரு பெரிய சேவியர். நான் வித்யுத்க்கு இது வாங்கலை, ரெகுலர் டேபிள் தான் யூஸ் பண்ணேன். பட் ஒரு பீரியடுக்கு அப்புறம் ரொம்பவே முதுகு வலிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதனால் சான்வி குட்டிக்கு முன்னாடியே இதை நான் வாங்கிட்டேன். ஸோ உங்கள் ஹைட்டுக்கு வந்து டேபிள் வசதியாக இருந்ததுன்னா ஒரு எக்ஸ்க்ளூசிவாக இதுக்குன்னே ஒரு டேபிள் போட்டு வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். இது வந்து நாட் அ மஸ்ட் பை, பட் இட்ஸ் டெஃபினெட்லி எ சேவியர். ஸோ நெக்ஸ்ட் ஐட்டம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு செயின் அட்டாச் டு பேசிஃபையரோ இல்லை டாயோ. ஸோ இது வந்து ஒரு கிளிப்போடு வருது. ஸோ நம்ம வந்து இது கார் சீட்லேயோ இல்லை அவங்க எங்கே நம்ம உட்காந்து வைக்கிறோமோ அதில் வந்து நம்ம இதை கிளிப் பண்ணி விட்டுட்டோன்னு வைங்களேன், அவங்க விளையாடிட்டு கீழே போட்டாலும் வந்து டர்ட்டி ஆகாது. ஸோ அதாவது கீழே விழாது, அதுதான் மெயின் திங்கு. ஏன்னா எப்போ பார்த்தாலும் நம்ம வெளியில் போனால் எதையா கீழே போட்டுட்டு அதை நம்ம பொறுக்கி எடுத்து அதை க்ளீன் பண்ணி அதை ஒழுங்காக க்ளீன் ஆச்சா கொடுக்கலாமா வேணாமான்னு யோசிக்கிறதுக்கு இது ரொம்பவே வந்து நமக்கு சேவ் பண்ணும். ஸோ கடைசியாக பார்த்தோம்னா வந்து இந்த பாத் டப். ஸோ இந்த பாத் டப் என்கிட்ட தனியாக வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா நான் எல்லா பீசஸும் இது பண்ணிட்டேன். ஸோ அதனால் அவங்களுக்கு அமேசான்லேயே காட்டுறேன். ஸோ இந்த பாத் டப் தான் வாங்கினேன். ஸோ இது வந்து சான்வி குட்டி பிறந்ததுலேருந்தே நான் இது தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். சிமிலர் தான் வித்யுத்துக்கும் வாங்கினது அது, ஆனால் ஃபோல்டபுள் கிடையாது, இது ஃபோல்டபுள் இருக்கிற மாதிரி. ஸோ இது வந்து நீங்கள் குழந்தைய தனியாக பார்த்துக்கிறதா இருந்தாலுமே ரொம்ப ஈஸியாக வந்து குழந்தைய குளிப்பாட்டுறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ அது வந்து அழகாக நெக்கும் வந்து உங்களுக்கு அந்த ஒரு பில்லோ மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் நம்ம வந்து குழந்தைய போட்டோம்னா நம்ம வந்து ரொம்ப ஈஸியாக வந்து குளிப்பாட்டிடலாம். நம்ம அந்த உட்காந்து முட்டியில் வச்சு அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க இல்லையா, அது கூட வேண்டாம். எங்கள் அம்மா இதை பார்த்துட்டு இப்படியே குளிப்பாட்டி ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட் இது. ஸோ இதில் தான் நான் சான்வி குட்டியை வந்து குளிப்பாட்டுறேன். ஸோ இது வந்து கண்டிப்பாக தனியாக பார்த்துக்கிறவங்களுக்கு இட்ஸ் சச் அ பிக் போன் தான் சொல்லணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ப்ராடக்ட் லிங்க் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். டேக் கேர், பாய்.